வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹாரர் ஸ்டோரி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நம்ப முடியாத உண்மை சம்பவங்கள், வரலாற்றின் மறைக்கப்பட்ட ரகசியங்கள், டைட்டானிக், தஞ்சாவூர் பெரிய கோயில், இதோட வரலாறு அண்ட் சைக்காலஜி ஃபேக்ட்ஸ், மிஸ்ட்ரியான ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இவை அனைத்தையும் நீங்கள் மறக்காமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம இந்த கதையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அதுவும் உங்கள் ஃபோனில் இருந்து உங்களுக்கே வந்தால் என்ன செய்வீங்க? கிளிச்சுன்னு நினைப்பீங்களா? ஹேக்னு நினைப்பீங்களா? அல்லது வேறு ஏதாவதா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை அப்படித்தான் ஆரம்பிக்குது. 2024 சென்னையில் அரவிந்த்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு தூங்குறது, இதுதான் அவனோட தினசரி வாழ்க்கை. சமீபத்தில் தான் ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிமாறி இருந்தான். பில்டிங் கொஞ்சம் பழையது, ஏரியா ரொம்ப அமைதியாக இருக்கும், வாடகை குறைவு தான். அதனால் பெருசாக யோசிக்காமல் அந்த வீட்டையே எடுத்துட்டான். ஒரு நாள் ராத்திரி சரியா 2:13 ஃபோன் வைப்ரேஷன் சத்தம் கேட்டுச்சு. தூக்கத்தில் இருந்த அரவிந்த் கண்களை திறந்து வாட்ஸ்அப் மெசேஜை ஓப்பன் பண்ணான். அதில் ஒரு மெசேஜ், நான் வீட்டுக்குள் வந்துட்டேன். அதை பார்த்து யாராவது ஃப்ரெண்டு ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சி சிரித்தான். ஆனால் சென்டர் நம்பரை பார்த்த உடனே அந்த சிரிப்பு மறைஞ்சு போச்சு. ஏன்னா அது அவனோட ஃபோன் நம்பர். இது எப்படி சாத்தியம்னு யோசிச்சுட்டே மெசேஜை டெலீட் பண்ணிவிட்டு மீண்டும் தூங்க முயற்சி பண்ணான். அடுத்த சில நொடிகளில் மறுபடியும் ஃபோன் வைப்ரேஷன். இந்த முறை மேலே பார்க்காதே அப்படிங்கிற மெசேஜை படித்ததும் அவனுக்கு உடம்பே சில்லுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவனோட பெட்டுக்கு நேராக மேலே ஒரு பழைய அட்டிக் டோர் இருந்தது. வீட்டுக்கு வந்த நாளிலிருந்தே அவன் அந்த பழைய அட்டிக் டோரை திறந்ததே இல்லை. பயம் இருந்தாலும் மெதுவாக மேலே பார்த்தான். அட்டிக் டோர் மூடியே தான் இருந்துச்சு, எதுவும் தெரியலை, அமைதி தான். அந்த நேரத்தில் 3வது மெசேஜ், நீ இப்போது பயப்பட ஆரம்பிச்சிட்ட. அரவிந்த் உடனே எழுந்து ரூம் லைட்டை போட்டான். வீடு முழுக்க பார்த்தான், யாருமே இல்லை. யாரோ என்னை ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அந்த நிமிஷமே மறுபடியும் மெசேஜ் வந்துச்சு, இல்லை நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். அந்த மெசேஜ் வந்த அதே நொடியில் மேலிருந்து இந்த முறை யாரோ நடக்கிற சத்தம், இல்லை யாரையோ தரையில் இழுத்துட்டு வர மாதிரி ஒரு பயங்கர சத்தம். மெதுவாக அட்டிக் டோர் தானாக திறக்க ஆரம்பிச்சது. அரவிந்த் நடுங்கிற கையோட ஃபோன் எடுத்தான். கடைசி மெசேஜ், நான் 3 வருஷமாக வெளியே வர காத்திருந்தேன், இப்போது நீ என் இடத்துக்கு வரணும். அந்த இரவுக்கு பிறகு அரவிந்தை யாருமே பார்க்கவே இல்லை. போலீஸ் வந்தாங்க, வீட்டை சோதனை பண்ணாங்க. டோர் உள்ளிருந்து லாக், விண்டோ முழுசாக மூடப்பட்டிருந்துச்சு. சண்டை நடந்ததற்கான ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சு, பெட் மேலே அரவிந்தோட ஃபோன். அதை போலீஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அதில் ஒரு அன்ரீட் மெசேஜ். அரவிந்த் அவனுக்கே அனுப்பிக்கிட்டாதா, நான் வீட்டுக்குள் வந்துட்டேன். கதையோட முடிவை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டெனன்ட் மர்மமாக காணாம போனாங்க. அவரோட பாடி ஒருபோதும் கிடைக்கல. ஆனால் அவரோட ஆன்மா அந்த அட்டிக்குள்ளே சிக்கி கொண்டதா அந்த கதை சொல்லுது. அரவிந்த் அந்த பழைய டெனன்ட் மாதிரியே இருப்பதால் அந்த ஆத்மா அவரை தேர்ந்தெடுத்தது. வாட்ஸ்அப் மெசேஜ்கள் எல்லாம் சாதாரண மெசேஜ் இல்லை, அந்த ஆத்மா அரவிந்திடம் தொடர்பு கொள்ள பயன்படுத்திய வழி. இப்போது நீ என் இடத்துக்கு வரணும் என்று சொன்னதன் அர்த்தம், அந்த ஆத்மா வெளியே வர அரவிந்த் இதன் இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அதனால்தான் அந்த இரவு அரவிந்த் காணாமல் போனார். ஆனால் கதை அங்கே முடியலை. போலீஸ் வந்தபோது ஃபோன் மட்டும் கிடைச்சது. அதில் இருந்த அன்ரீட் மெசேஜ், நான் வீட்டுக்குள் வந்துட்டேன். அதை அனுப்பியது அரவிந்த் பெயரில். அதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கலாம். ஒன்று, அரவிந்த் இப்போது அந்த அட்டிக்கிள் சிக்கி கொண்டு அடுத்த பலியை தேடி அதே மெசேஜை அனுப்புகிறார். இன்னொன்று, அந்த ஆன்மா அரவிந்தின் அடையாளத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த சுழற்சியை தொடங்கியுள்ளது. அதாவது 3 வருடங்களுக்கு முன்பு நடந்தது இப்போது மீண்டும் நடந்துள்ளது. அடுத்த மெசேஜ் யாருக்கு வரும்? இதுதான் இந்த கதையின் உண்மையான பயம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் கீழே இந்த மாதிரி என்னென்ன ஜானர் ஸ்டோரிஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.